SNS Innovation Hubல இருந்து நலின் SNS here. என்னது ஆண்டர்பிரினல் மைண்ட் செட் அப்படின்னா என்ன, டிசைன் திங்கிங்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ அந்த சிந்தனையை கரெக்டாக வடிவமைச்சிட்டோம்னா தென் வாட் எவர் வி திங்க் அதைய கண்டிப்பாக ரியலைஸ் பண்ணக்கூடிய சக்தி மனுஷனுக்கு இருக்கு. வி கெப்ட் thousands startups as our prime milestone or the mission for the next 10 years. ஒரே ஒரு ஆர்கனைசேஷன் 1000 ஸ்டார்ட் அப் உருவாக்க முடியுமா அப்படின்னா எஸ், இட் இஸ் பாசிபிள். சம்திங் யூனிக் தட் ஆல்சோ SNS focuses also have a setup for the founders and co-founders to take care of their health and mental well-being, physical and mental well-being in a constant way, that where we facilitate through a space called like spine. நம்ம கம்பெனியில் இருக்க எல்லா ஒர்க் ஃபோர்ஸுடைய ஹாப்பினஸ் கோஷன்ட் அப்படின்னு சொல்லுவோம். அது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அதை அனாலிசைஸ் பண்ணி அதில் என்ன இன்சைட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு கொடுக்கும். இதோட ஸ்பெஷாலிட்டி அப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்சைட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வித்தின் 1 minute, ஒரே நிமிஷத்துக்குள்ளே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நிறைய ரெக்ரூட்டர்ஸ் கூடயும் HR கூடயும் நாங்கள் பேசுகிறப்போ அவங்க அடிக்கடி சொல்கிற விஷயம் என்னன்னா, இது ஃப்ரெஷர்ஸ் ஹையரிங் அப்படிங்கிறது பெரிய ஸ்ட்ரகிளாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் நிறைய கேள்வி கேட்டுகிட்டே இருப்பீங்க AI கிட்ட, ChatGPT கிட்ட. ஆனால் ஒரு நிலைமைக்கு அப்புறம் உங்களால் என்ன கேள்வி கேட்குறதுன்னு சொல்லி உங்களுக்கு மறந்துடும். இன்னொன்று, ChatGPTயும் ஹாலுசினேஷன் சொல்கிறது டிஃப்ரெண்ட். SNS Innovation Hubல இருந்து நலின் SNS here. startupnewstamil மெம்பர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் என்னுடைய வணக்கங்கள். I am so delighted to be part of this interview process. இந்த startupnewstamil ஆரம்பித்த மிஸ்டர் உமாசங்கர் அண்ட் பூஜா அவர்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். இது ஒரு பெரிய நியூ இனிஷியேட்டிவ். I wish them a great success for them to move forward. So SNS Innovation Hub அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுல நான் இந்த ஸ்டோரியை நான் கலந்துக்கிறதுல எனக்கு ஒரு பர்சனல் கனெக்ஷன் இருக்குது இந்த ஜேர்னியில். what I'm actually traveling with. So I'm so happy to share what we have been through, also what we are moving forward with. So SNS உடைய புது விஷன் அப்படின்னு பார்த்தா, பில்டிங் ஆண்டர்பிரினல் மைண்ட் செட் த்ரூ டிசைன் திங்கிங் ஃப்ரேம்ஒர்க் அப்படிங்கிற ஒரு புது விஷனில் we are marching after our சில்வர் ஜூப்ளியிலிருந்து we started our நியூ விஷன். ஸோ இது என்னது ஆண்டர்பிரினல் மைண்ட் செட் அப்படின்னா என்ன, டிசைன் திங்கிங்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது, எந்த ஆர்கனைசேஷன் வெற்றியாளர் ஆகணுமோ இல்லை எந்த ஆர்கனைசேஷன் ரொம்ப சிறப்பாக வளரணும் அப்படின்னா வளர்ச்சிக்குரிய மனசு நம்மளுக்கு தேவை, வளர்ச்சியை நோக்கி போகக்கூடிய தொழிலாளர்கள் நம்மளுக்கு தேவை. ஸோ அந்த ஃபவுண்டரோ கோஃபவுண்டரோ அதை சுற்றி இருக்கிற என்டையர் கம்யூனிட்டியோ வளர்ச்சியை நோக்கி போகக்கூடிய மைண்ட் செட் இருந்ததுன்னா எந்த ஆர்கனைசேஷனாக இருந்தாலும் அது வெற்றியாக மாறக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. அதே இது இந்த டிசைன் திங்கிங் அப்படிங்கிறத SNS we have introduced. டிசைன் திங்கிங்னா என்னன்னா, அது தமிழாக்கம் அப்படின்னு பார்க்கும்போது வடிவமைப்பு சிந்தனையாளர்கள் அப்படிங்கிறது தமிழாக்கம். ஸோ அப்போது எல்லாரும் நிறையா ட்ரீம் பண்ணுவாங்க, ஆனால் காலையில் எந்திரிச்சதுக்கப்புறம் அவங்களோட ஆக்ஷனும் அந்த ட்ரீமுக்கும் சம்மந்தமே இல்லாமல் போகும். ஸோ இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறது, தட் இஸ் to connect between our dream and our action is our thought process. So அந்த சிந்தனையை கரெக்டாக வடிவமைச்சிட்டோம்னா then whatever we think அதைய கண்டிப்பாக ரியலைஸ் பண்ணக்கூடிய சக்தி மனுஷனுக்கு இருக்கு. ஸோ பிட்வீன் ட்ரீம் அண்ட் ஆக்ஷன் த தாட் ப்ராசஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த தாட் ப்ராசஸை கிராஃப்ட் பண்ணக்கூடிய சக்தி ஆர் த ப்ராசஸ் அப்படின்னு பார்க்கும்போது அதுதான் டிசைன் திங்கிங். ஸோ SNS ஒரு entrepreneurial mindset, that is like வளர்ச்சிக்குரிய மனசை உருவாக்குறதுக்கு, டிசைன் திங்கிங் that is to shape your mind, அந்த ப்ராசஸையும் ரெண்டையும் கம்பைன் பண்ணி நம்ம மக்களை உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் SNS உடைய புது
விஷன். இந்த புது விஷனை வந்து எப்படி நம்ம ரியலைஸ் பண்ணலாம், எப்படி நம்ம வந்து அவுட்கம்மாவோ இல்லை இம்பாக்டாவோ மாற்றக்கூடிய வழிமுறைகள் என்னன்னு நம்ம பார்க்கும்போது எஸ்என்எஸ் வந்து we should actually start to do something crazy அப்படின்னு we kept 1,000 startups as our prime milestone or the mission for the next 10 years. அப்போ 1000 startups எப்படி உருவாக்குறது, 1000 startup எதுக்கு எஸ்என்எஸ் உருவாக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது each and every day we see different groups of students SNS உடைய இன்ஸ்டிடியூஷன் கம்யூனிட்டியில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க. நிறைய பேர் வந்து ஒவ்வொரு கெரியர் ஆம்பிஷனோட வருவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று பண்ணணும் அப்படின்ட்டு வரும். ஸோ அதில் உருவான இந்த விஷன் தான் இந்த 1000 ஸ்டார்ட்அப். தட் இஸ் லைக் 1000 ஸ்டார்ட்அப்ஸ் இன் நெக்ஸ்ட் 10 years. ஸோ இது வந்து இந்த விஷனை வந்து ரியலைஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு ஈகோ சிஸ்டம் வேணும், ஒரு ஃப்ரேம் ஒர்க் வேணும் அப்படின்னு நினைக்கும் போது தான் SNS Innovation Hub அப்படிங்கிற ஒரு செட்டப்பை SNS started to envision and also started to create, and also it is currently in reality that it is in existence. ஸோ அப்போ ஒரே ஒரு ஆர்கனைசேஷன் 1000 ஸ்டார்ட் அப் உருவாக்க முடியுமா அப்படின்னா எஸ், இட் இஸ் பாசிபிள். யூஎஸ்ல சிலிகான் வேலியில் ஒய் காம்பினேட்டர் அப்படிங்கிற ஒரு ஆக்சிலரேட்டர் கம் இன்குபேட்டர் கம் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபர்ம் இஸ் வெரி வெரி பாப்புலர், விச் ஹேட் கிரியேட்டட் மோர் தென் 10,000 ஸ்டார்ட் அப்ஸ். ஒரு 10,000 ஸ்டார்ட் அப்க்கு மேலே இந்த லாஸ்ட் ஒரு 10 to 15 இயர்ஸில் அவங்க உருவாக்கியிருக்காங்க. ஸோ அப்போ அந்த ரெஃபரன்ஸை எடுத்துட்டு ஏன் தமிழ்நாட்டில், ஏன் இந்தியாவில் நம்மளால பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் we have started this initiative that is like ஒரு 1000 ஸ்டார்ட் அப் உருவாக்கணும் அப்படின்ட்டு. ஸோ இப்போ ஒரு வருஷம், ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இனிஷியேட்டிவை நம்ம ஆரம்பிக்கும் போது it was very very ambitious and also there are greater chances that it may not get realized அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. பட் இப்போ வந்து we are in the wave of AI, அதுவும் பர்டிகுலர்லி ஜென்ரேட்டிவ் அண்ட் ஏஜென்டிக் ஏஐங்கிற ஒரு மிகப்பெரிய வேவ்ல இந்த உலகமே சுற்றிட்டு இருக்கு. ஸோ அப்போ அந்த வேவ்ல அந்த ஃப்ரேம் ஒர்க்கை நம்ம அடாப்ட் பண்ணும்போது இந்த 1000 ஸ்டார்ட் அப்ங்கிறது இட் பிகம்ஸ் much more realistic and also much more possible. So this is what SNS had actually envisioned for now. ஸோ இப்போ இந்த 1000 ஸ்டார்ட் அப்பை வந்து எப்படி உருவாக்கணும் அப்படின்னா அதுக்குன்ட்டு ஒரு ஃப்ரேம் ஒர்க் வேணும். ஸோ ஒவ்வொரு ஸ்டார்ட் அப்பும் இந்த உலகத்தில் உருவாகும் போது அது சக்சீட் ஆகணும் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் எல்லா ஃபவுண்டர்ஸும் கோ-ஃபவுண்டர்ஸும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பட் வித்தவுட் ப்ராப்பர் மென்டரிங், வித்தவுட் ப்ராப்பர் ப்ராசஸ் கரெக்டாக இல்லாததுனால, கரெக்டான டீம் வந்து உருவாகாததுனால, கரெக்டான மார்க்கெட்டிங், எந்த இடத்துல மார்க்கெட் ஷேர் இருக்குது, எந்த இடத்துல எப்போ நம்ம வந்து போய் சேரணும் அப்படின்னு தெரியாததுனால ஆல்மோஸ்ட் லைக் 90 to 95% ஆஃப் த ஸ்டார்ட் அப் வந்து ஃபெயிலியர் ஆகுது. ஸோ இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த ப்ராசஸ், த வே இன் விச் ஸ்டார்ட்அப்ஸ் ஜேர்னி இஸ் ஆக்சுவலி பீன் கிரியேட்டட்ங்கிறது தான் ரொம்ப மிகப்பெரிய ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு கரெக்டான வே டு பிகம் சக்ஸஸ்ஃபுல். ஸோ அதுக்காக எஸ்என்எஸ் வந்து என்ன வி ஹவ் கிரியேட்டட் அ கல்ச்சர் அப்படின்னா ஒரு 3P கல்ச்சர் அப்படின்ட்டு ஒரு சிஸ்டத்தை வி ஹவ் கிரியேட்டட். 3Pனா என்னன்னா, ஃபர்ஸ்ட் P ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பர்பஸ், the second P stands for process, and third P stands for people. People na it could be employees and also the customers. So எல்லாத்துக்கும் முக்கியமானது அந்த ஒரு purpose. If a founder is starting or a co-founder is joining and starting a journey as a startup, அவங்களுக்கு என்ன purpose, அந்த ஸ்டார்ட்அப் வந்து ஆர் என்ன ப்ராப்ளம் ஆர் என்ன சொல்யூஷன் யாருக்காக கொடுக்குறாங்க அப்படிங்கிறத தெளிவாக அந்த ஃபவுண்டர்ஸும் கோ-ஃபவுண்டர்ஸும் எடுத்துட்டா நம்மளுடைய ஜேர்னி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக, ரெசிலியண்ட்டோட ஸ்ட்ராங்காக சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிற வரைக்கும் அது ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு சக்தி ஃபஸ்ட்டு உருவாகும். ஸோ அப்போது அந்த ஸ்ட்ராங் பர்பஸ் நம்ம உருவானதுக்கப்புறம் அதை ரியலைஸ் பண்ணக்கூடிய ப்ராசஸை வந்து மேக்ஸிமம் வி ஹாவ் டு கிரியேட்டட். அந்த ப்ராசஸ் வந்து ஒவ்வொரு ஸ்டார்ட் அப்புக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் ஒரு ஜென்ரல் ஃப்ரேம் ஒர்க் வந்து நம்ம வி ஹாவ் டு கிரியேட்டட். ஏன்னா இந்த 1000 ஸ்டார்ட் அப் உருவாக்குறதுக்கு யார் வந்தாலும் இந்த ப்ராசஸ்க்குள்ள, எந்த ஃபவுண்டர் வந்தாலும் இந்த ப்ராசஸ்க்குள்ள உட்கார்ந்துட்டா அவங்க வந்து மேக்ஸிமம் சக்ஸஸ் ரேஷியோ அடையறதுக்கு SNS should facilitate. It is not like just mentoring or like networking or funding. It is more than that. It is a process that should make ஒவ்வொரு ஸ்டார்ட் அப்பையும் சக்ஸஸ் ஆக வைக்கக்கூடிய ரீசன் வந்து அந்த ப்ராசஸ் தான் இருக்கணும். ஸோ த நெக்ஸ்ட் இஸ் லைக் பீப்புள் இஸ் ஆக்சுவலி அ சர்க்குலர் மோஷன் பிட்வீன் லைக் பர்பஸும் ப்ராசஸ்க்கும். எப்பவுமே பீப்புள் ஷுட் பி அ
much more connecting body, connecting link between a purpose and a process. So people na nammaloda employees, nammaloda team members, and also whom we wanted to solve the problem or give the solutions to. So ஒரு ஃபவுண்டர் வந்து ஒரு சொல்யூஷன், எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு, நான் சொல்யூஷனை நான் கண்டினியூஸாக நான் டெவலப் பண்ணிகிட்டே இருப்பேன் அப்படிங்கிறத தாண்டி they should start to connect with their customers very very early stage. அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் இருந்து அவங்க வந்து அந்த கஸ்டமர்ஸோட எம்பத்தி பண்ணி அவங்களோட ஃபீட்பேக்ஸ் எடுத்துகிட்டே இருக்க அந்த ப்ராசஸும் அந்த சொல்யூஷனும் ரொம்ப பெட்டராக எவால்வ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் ஆர் தேர். ஸோ தட் இஸ் அ கீ தட் எம்பத்தி கம்ஸ் இன் டு அ வைட்டல் ரோல் ஃபார் the process and also to purpose to get realized. So this 3P culture is strongly followed in SNS Innovation Hub for the startups to get successful. So இப்போ இந்த 3P culture வந்து can we make it automated through AI? ஏன்னா ஒவ்வொரு ஸ்டார்ட்அப்புக்கும் there are so many factors like mentorship இருக்கும், marketing இருக்கும், development இருக்கும், finance இருக்கும், all these things are there. So can we have an automated process as a tool, as a platform, so the founders doesn't need to move outside? As long as they are coming and reaching SNS, we will provide a platform for them to sit inside this 3P and design thinking culture kulla ukkara vechittu and the platform வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பும் it should function like a GPS, like a Google Maps மாதிரி. ஸோ இப்போ இங்கேருந்து நான் ஈரோடுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு பர்பஸ் நான் டிஃபைன் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் எப்படி வேணாலும் போகலாம். ஆனால் அந்த கூகுள் மேப்ஸ், தட் இஸ் லைக் SNS உடைய சிஸ்டம், SNS உடைய பிளாட்ஃபார்ம் என்ன பண்ணுன்னா, இட் வில் ஹெல்ப் யூ நேவிகேட் டு ரீச் தட் டெஸ்டினி. Independent of whether I know the roads or not, it will help me to navigate beautifully and smoothly. So இதில் கண்டிப்பாக ஹிக்கப்ஸ் இருக்கும். நம்ம ஏதோ ஒரு இடத்துல கூகுள் மேப்ஸில் போகிறோம், ஏதோ ஒரு இடத்துல போய் நம்ம கூகுள் மேப்ஸ் ஆல்சோ ஷோஸ் சம் ராங் directions also, but it helps you to navigate back. So that is what SNS உடைய framework, SNS உடைய setup and the platform will help the individual founders and co-founders to have a beautiful journey, an enjoyable journey, and have a scaffolded journey for this entire path towards realizing the purpose, sustaining it, and also scaling it. So இதுதான் SNS உடைய prime focus-ஆ இருக்கு. ஸோ இந்த ஜேர்னியில் இந்த டிசைன் திங்கிங் மைண்ட் செட் 3P கல்ச்சரில் நம்மளுடைய பிளாட்ஃபார்மில் இதில் வந்து யாரோ ஒருத்தர் வந்து உட்காரணும், இந்த செட்டப்குள்ளே வந்து உட்காரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு we have a step by step procedure and also applications, and they will go through ஒரு 3 months to 6 months of hand holding cohort will be actually run. Each cohort takes around like 30 founders or 30 startups where we run through 3 months to 6 months cohorts. In the cohortல hand holding ஓட இந்த பிளாட்ஃபார்ம்ல இந்த கல்ச்சரை உருவாக்கி கொடுக்கறது தான் எங்களுடைய மிகப்பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. Once that is actually successfully taken forward, the founders or co-founders are able to get a grip of எப்படி நான் பண்ணணும், எந்த இடத்துல நான் நேவிகேட் பண்ணுறதுக்கு SNS உடைய பிளாட்ஃபார்ம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஆல்சோ வி ஹெல்ப் தெம் டு கெட் நெட்வொர்க் வித் ஃபவுண்டர்ஸோ இல்லை கோஃபவுண்டர்ஸோ இல்லை இன்வெஸ்டர்ஸோ இல்லை மார்க்கெட் கஸ்டமர்ஸோ உருவாக்குறதுக்கு we also help them out. So it is not just like, okay, we provide the platform and let them go for it, or we provide only the mentoring. It is an entire networking with the rightful founders or co-founders, rightful investors and also rightful customers. So இது எல்லாமே ஒருங்கிணைத்து வரக்கூடிய ஒரு ஸ்பேஸா SNS Innovation Hub இருக்கும் and also it will also grow as we grow forward. So this is what the crutch of SNS Innovation Hub is. So இதுல வந்து what something unique that also SNS focuses, இப்போ இந்த ஸ்டார்ட்அப்பில் வந்து போயிட்டோம், இல்லை எம்என்சியில் போயிட்டோம், இல்லை இது மாதிரி ஐடி செட்டப்பில் போகும்போது ஒரு 5 to 10 வருஷத்தில் நம்மளோட எனர்ஜி வந்து ஃபுல்லாக இட் கெட்ஸ் ட்ரைன்ட் அவுட் அண்ட் த ஹெல்த், த மென்டல் அண்ட் ஆல்சோ ஃபிசிக்கல் ஹெல்த் டோட்டலி கெட் damaged out. And ஒரு 35 to 40 ஆகும்போது நம்மளோட entire energy totally gets drained out. So we may not wanted to take this journey forward because நம்ம நிறைய failures, ups and downs பார்த்துருப்போம். Day and night almost like 24 hoursல 20 hours founders எல்லாம் ஒர்க் பண்ணுவாங்க. So lot of failures will also come. So இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக we also encourage, we also have a setup for the founders and co-founders
to take care of their health and mental well-being, physical and mental well-being in a constant way. That where we facilitate through a space called like spine. So where all the other activities apart from our development of the products, the individual development also being given large amount of importance. So sustainability வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் இண்டிவிஜுவல் சஸ்டைனபிலிட்டி ஆஃப் த ஃபவுண்டர் அண்ட் co-founders and the entire team ரொம்ப ரொம்ப முக்கியங்கிறதுனால we encourage them to go through that spine phase facilities as well. So in a cluster, all these things, design thinking framework, 3P culture, ஒரு ஆட்டோ நேவிகேஷன் கூகுள் மேப் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஸ்டார்ட் அப் ஜேர்னிக்கான ஒரு பிளாட்ஃபார்ம், அண்ட் ஆல்சோ த மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் வெல்பீயிங் இங்கே வந்து நல்லபடியாக வரணும் அப்படிங்கிறதுக்காக பிளாட்ஃபார்ம். ஸோ திஸ் இஸ் வாட் இட் இஸ். அண்ட் ஆல் தீஸ் திங்ஸ் we try to connect and we try to automate using the power of either AI or generative AI or agentic AI. So making the founders illa co-founder oda entire startup journey வந்து மீனிங்ஃபுல்லாகவும் ரொம்ப சஸ்டைனபிளாகவும் ஜாய்ஃபுல்லாகவும் எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு பேஸ் ஃப்ரேம் ஒர்க்கை கொடுக்கக்கூடிய செட்டப் வந்து SNS Innovation Hub-ஆக இருக்கும். எந்த கைண்ட் ஆஃப் ஃபவுண்டர்ஸ் வந்து SNS Innovation Hub ரீச் பண்ணலாம் அப்படின்னா, we are looking forward for members who wanted to provide IT and also AI-based solutions for any industries. So if there are founders who says இல்லை எனக்கு ஏஐ நாலேஜ் இல்லை, எப்படி நான் வந்து சொல்யூஷன் ப்ரொவைட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலன்னா, we also provide upliftment upskilling activities on agentic AI, generative AI and AI, so that all the founders can be empowered to provide solutions. அந்த ஏரியாவில் சொல்யூஷன் ப்ரொவைட் பண்ணுறக்கும் we have our team who will train the founders. இல்லை நான் வந்து ஒரு ஹார்ட்வேர் பேஸ்ட் சொல்யூஷன்ஸ் நான் ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, then SNS may not be the right stop for you for at least for next 2 to 3 years. இது வந்து ஒரு strategical decision SNS Innovation Hub had currently taken to attract IT solutions for any industries. Industries could be from healthcare or smart city or manufacturing or fintech, BFSI or FMCG or you name any industry. We are focused towards either IT and AI based solutions கொடுக்கணும், which can be scaled across the globe. அந்த டிஸ்ட்ரிபியூஷன் சேனலை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காகவும், டிஸ்ட்ரிபியூஷன் காஸ்ட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்காகவும், the people, the founders should be able to reach the global customers அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு strategic decision that we have purposefully had actually taken this thing. So if you're looking for a space வேர் மென்டர்ஷிப் இருக்கணும், நெட்வொர்க்கிங் இருக்கணும், கஸ்டமர் பேஸை பில்ட் பண்ணுறதுக்கு சப்போர்ட் சிஸ்டம்ஸ் இருக்கணும், அப்ஸ்கில்லிங்க்கு இருக்கணும் அப்படின்னா SNS Innovation Hub is the right place. And as I've been actually sharing, all these things doesn't end in one day or 1 month or in 1 year or even in like few years. It is a ரொம்ப லாங் சஸ்டைனபிள் ஜேர்னியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, இண்டிவிஜுவல்ஸும் சக்ஸஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக we have 5 pillars for the individuals to also become successful. What are the 5 pillars அப்படின்னு பார்க்கும்போது, ஒவ்வொருத்தருக்கும் அந்த கிரியேட்டிவ் இனோவேட்டிவ் மைண்ட் செட் இருக்கணும். The next one is எப்படி நான் வந்து டீமோடைய கொலாபரேட் பண்ணணும், டீமோட கொலாபரேட் பண்ணி அவங்ககிட்ட இருந்து ஒர்க் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறது இன்னொன்று. நெக்ஸ்ட் ஒன் இஸ் how I can attract the customers and how I can build my brand and how I can keep upskilling myself. So all these things are essential for one founder or a co-founder to become successful, to make the product much more sustainable. In the middle of all the things that I'm covering, SNS Innovation Hub பற்றி சொல்லும்போது ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி, that is like குட்டி ஸ்டோரி நம்ம சொல்லிக்கலாம். how SNS உடைய லோகோவும் இந்த கலர் தீம்ஸும் உருவாயிருக்கு அப்படிங்கிறத பற்றியான ஒரு சின்ன ஒரு கருத்து and also the story also. So SNS, if we actually look into it, அதை பார்க்கும்போது நம்மளுடைய நேஷனல் ஃபிளாக் கலர், அந்த 3 colors will be actually incorporated. இது என்னன்னா, சேர்மன் வந்து ஒரு சின்ன ஒரு ஊரில், அன்னூருங்கிற ஒரு ஊர்ல இருந்து அப்பா இல்லாமல், எந்த உதவிகளும் இல்லாமல்
பிஹெச்டிலையும் ஐஐடிலையும் படித்து இந்த ஒரு பெரிய ஒரு நிறுவனத்தையும் மற்ற ஸ்தாபனங்களையும் உருவாக்கியிருக்காரு. ஸோ இட் இஸ் அ பவர் தட் இந்தியன்ஸ் ஜென்ரலி ஹேவ் இட். ஸோ அதை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி ஒரு லோகோ உருவாகணும், அதை ரெப்ரசன்ட் பண்ற மாதிரி ஒரு கலர் உருவாகணும் அப்படிங்கறதுக்காக we actually took the 3 colors in our national flag and then we created our SNS logo. That is where the SNS logo comes in with 3 colors. So இதையும் தாண்டி what is the theme colors that we SNS carry all together அப்படின்னு பார்க்கும்போது எவ்ரி இண்டிவிஜுவல்ஸ் ஒவ்வொருத்தரும் இந்த உலகத்தில் பிறந்தவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கலர்லேருந்து வந்திருப்பாங்க, ஒவ்வொரு இடத்துல இருந்து வந்திருப்பாங்க. தே கேரி டிஃப்ரெண்ட் கலர்ஸ். It is not like just one color depicts them. So there are like so many colors are filled in this human life. ஸோ ஆனால் நம்ம வந்து நம்மளுக்கு பிடிச்ச கலர்லேயே நம்ம வந்து நம்மளோட டீம் மெம்பரை அமைக்க முடியாது. நம்மளோட டீம் ஒரு கம்பெனின்னு இருந்ததுன்னா there are like so many members around it. Each one comes with different colors. So we need to start to learn to work with different colors and different backgrounds. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சக்தியோட வருவாங்க. ஸோ we should not eliminate like okay இந்த பர்சன் தான் நம்மளோட டீம்ல இருக்கணும், இந்த பர்சன் தான் நம்மளோட டீம்ல இருக்கணும் அப்படிங்கிறது இல்லாம what is the positivity in each and every individual whom we form the team அப்படின்னு பார்த்து so we should start to respect different colors. So that is where the SNS Innovation Hub carries multiple colors also. So all the colors put together is the black. That is what I always carry, and it is a representation of different members with different characters, and I respect different talents. So that is how the black is one of the inherent powerful color that we carry. And when we represent outside la paakumbodhu black oda enna SNS அப்படின்னு பார்க்கும்போது அந்த 3 கலரையும் தாண்டி என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது yellow, that is a very subtle, very powerful, very firm character that we wanted to represent along with yellow and black. ஆனா உள்ள அப்படின்னு பார்க்கும்போது இன்டர்னலா என்ன கலர் SNS ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது the red, there should always be a fire in your belly, there is always should be a fire in your thought process, and there should be always a relentless efforts, ஒரு ரேசர் ஃபோக்கஸ்டு ரேசர் ஃபயர் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சக்தி உங்களுக்குள்ள இருக்கணும். அந்த பர்பஸ் எடுத்துட்டோம், அந்த ஃபவுண்டர்ஸ் வந்து இதை அச்சீவ் பண்ணணும்னு நினைச்சிட்டோம்னா that is where your internal power should be. You should be very calm outside represented by yellow, and then there should be a black which is a combination. You should respect all the colors. So that is where the SNS multicolor system, the black, yellow and red with our national colors also had formed together. So this is the colorful story of SNS and also SNS Innovation Hub. I hope you also respect it and also start to see everybody more colorful in your team and also the startup you are trying to create. So if I have to actually summarize all these things together, SNS is looking for entrepreneurial minds, and also we are working to build more entrepreneurial minds, around 1,000 entrepreneurs that we wanted to build. Abdingiradhu prime responsibility, and we provide a 3P, that is like purpose, process and people. That is 3P culture to enable the founders to become much more successful. Namma vandu SNS is providing a platform like Google Maps which will help them to navigate from where they are, எந்த இடத்துல இருந்து ஸ்டேட்டஸ் கோல இருந்து அவங்க வந்து எந்த இடத்துக்கு போகணும் அப்படிங்கறதுக்கான ஒரு நேவிகேட்டிங் பாத். And we also respect and also we see எந்த அளவுக்கு ஒரு இண்டிவிஜுவலோடைய மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் வெல்பீயிங் இருக்கணும் அப்படிங்கறதுக்கான ஒரு சப்போர்ட் மெக்கானிசம். Finally, a 5-pillar approach for the entire overall lifestyle management for the individuals irukano abdingiradhiliyum we are very much focused. So on the summary, SNS provides entire ecosystem, entire life cycle for not only for the startup founders to become successful but also work life balance ஐயும் அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கறதுக்கான ஒரு ஃப்ரேம்வொர்க்கும் ஒரு செட்டப்பும் இருக்கும் அப்படிங்கிறதுல I like to convey to all the viewers. We wish also more members through startup news tamil மூலமா நிறைய மெம்பர்ஸ் வந்து ஃபவுண்டர்ஸ் ஆகணும், நிறைய growth mindset உருவாக்கணும், and also more entrepreneurs are needed for நம்மளுடைய countryக்கும், particularly when it comes to Tamil. This startup news tamil வந்து ஸ்பெசிஃபிக்காக தமிழில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க.
I used to say to my community, student community இருந்தாலும் யாரா இருந்தாலும், I strongly emphasize on language is something that we should connect with our mother tongue. அந்த மதர் டங்ல நம்ம கனெக்ட் பண்ணும்போது we will be able to amplify our thought process very well. அப்படிங்கிறதுல we have a strong belief. That is where the design thinking whole process got evolved. அதான் வடிவமைப்பு சிந்தனையாளர்கள் அப்படின்ட்டு. So we welcome more design thinkers to come join hands with SNS and to create wonderful startup journey that is like 1,000 startups in the next 10 years through AIs and much more to cover in the future as well. So looking forward to see more numbers, more members join hands. Wish you all the very best. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் பாரதி. நான் இங்கே SNS Innovation Hubல நொமாண்டிஃபை அப்படிங்கிற ப்ராடக்ட்டை டெவலப் பண்ணிட்டு இருக்கேன். இது என்ன நொமாண்டிஃபை அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த நொமாண்டிஃபை இஸ் அ ப்ராடக்ட் that enables to நம்ம கம்பெனியில் இருக்க எல்லா ஒர்க் ஃபோர்ஸுடைய ஹாப்பினஸ் கோஷன்ட் அப்படின்னு சொல்லுவோம். அது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அதை அனாலிசைஸ் பண்ணி அதில் என்ன இன்சைட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு கொடுக்கும். இதோட ஸ்பெஷாலிட்டி அப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்சைட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வித்தின் 1 minute, ஒரே நிமிஷத்துக்குள்ள உங்களுக்கு கிடைக்கும். அதான் ஒரு ஸ்பெஷாலிட்டி. இந்த காலத்தில் நமக்கு 10 minutes ஃபுட்டு கிடைக்கும், 10 minutes கிராசரி கிடைக்கும். என்டையர் ஆர்கனைசேஷனோட ஃபீட்பேக் அண்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ் எவ்ரிதிங் 1 minute கிடைக்குங்கிறது நொமாண்டிஃபை சாத்தியப்படுத்துது. அது எப்படி சாத்தியப்படுத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நொமாண்டிஃபை உள்ளார எப்படி கட்டுமானப்படுத்திருக்குன்னு பார்த்தோம்னா, டெக்னாலஜி இஸ் பேஸ்ட் அவுட் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் அண்ட் ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் AI ஏஜென்ட்ஸ் இதெல்லாம் நாங்கள் பயன்படுத்தியிருக்கிறோம். இதை நாங்கள் SNS Innovation Hubல இன்குபேட் பண்ணி வித்தின் அண்டர் 1 month ஃபர்ஸ்ட் POC ரிலீஸ் பண்ணோம். அண்ட் ஆஃப்டர் அது ரிலீஸ் பண்ண ஒரு 1 weekலேயே நாங்கள் MVP கொண்டுட்டு வந்துட்டோம். இது எப்படி சாத்தியமாச்சுன்னு பார்த்தோம்னா, இங்கே இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் ஆல்சோ ஆல் அதர் ரிசோர்சஸ் மேட் தட் பாசிபிள். அப்பார்ட் ஃப்ரம் தட் ஃபீட்பேக் மெக்கானிசம் நொமாண்டிஃபைல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் 3 other features நாங்கள் வச்சிருக்கிறோம். என்னன்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் இஸ் கால்ட் மூட் ட்ராக்கர். இந்த மூட் ட்ராக்கர் என்ன பண்ணுது அப்படின்னோம்னா, இட்ஸ் அ ஸ்மைலி பேஸ்டு சிஸ்டம். உங்கள் ஃபோன்லேயே ஸ்மைலிஸ் மாதிரி நீங்கள் எங்கே வேணாலும் வச்சுக்கலாம். உங்களுடைய ஒர்க் ஃபோர்ஸுடைய மூட் அந்த பர்டிகுலர் டைமில் எப்படி இருக்குன்னு நீங்கள் கேப்சர் பண்ணலாம். அவங்க பிரேக் போகிறாங்களா, அந்த இடத்துல நீங்கள் மொபைல் வச்சிருக்கலாம். அவங்களோட ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் முடியுதா, அந்த இடத்துல வச்சிருக்கலாம். அவங்களோட ஃபீட்பேக் எப்படி இருக்குன்னு இன்ஸ்டன்ட்டாக அவங்களால பார்க்க முடியும். இந்த மூட் ட்ராக்கர் ஃபீச்சர் ரிலீஸ் ஆன ஒரே மாதத்தில் more than 7,000 entries கலெக்ட் பண்ணியிருக்குது. அண்ட் we were able to get lot of insights through that. அடுத்து செகண்ட் ஃபீச்சர் என்னன்னு பார்த்தோம்னா, ஜென்ரல் சர்வீஸ், அதுவும் நீங்கள் கட் பண்ண முடியும். தேர்ட் ஃபீச்சர் என்னன்னு பார்த்தோம்னா, ஈவெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன். உங்கள் ஆர்கனைசேஷன் நடக்கிற ஈவெண்ட்ஸ் எவ்ரிதிங் யூ கேன் மேனேஜ் த்ரூ திஸ் ஈவெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீச்சர். இப்போ இந்த ப்ராடக்ட் பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். என்னன்னு பார்த்தோம்னா, நாங்கள் இது ஒரு சின்ன ஒரு சீட் ஐடியா தான் கொடுத்து வந்தோம். நாங்கள் இங்கே உள்ளுக்குள்ளேயே மீட்டிங்ஸ் நிறைய வைக்கும் போது நிறைய கருத்துக்கள் ஃபீட்பேக் ஸ்பீக்கர்லேருந்து வந்துகிட்டே இருக்கும். அதான் டைரியில் நோட் பண்ணுவோம், திருப்பி வந்து உட்காந்து சம்மரைஸ் பண்ணி எல்லாம் கொண்டு போகும்போது இட் வாஸ் டேக்கிங் லாட் ஆஃப் டைம். அப்போ இது என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சப்ப, நம்ம ஒரு டூலாகவே மாற்றக்கூடாது அப்படின்னாலுமே டக்குனு ஒரு பிரைட் ஸ்பார்க் கிடைச்சிச்சு. வி ஸ்டார்டட் திஸ் ஐடியா அண்ட் வி அசம்பிள் த டீம் அண்ட் வித்தின் 1 week ஃபர்ஸ்ட் ஒரு பேசிக் ஆஃப் த பேசிக் ஒரு POC நம்ம பண்ணோம். யூசிங் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் அண்ட் ஸ்ட்ரீம்லைட்டில் பண்ணி பார்த்தோம். வெரி ஃபேண்டாஸ்டிக் அண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. என்ன பண்ணோம், நம்ம ஒர்க் ஃபோர்ஸ் வந்து ஃபீட்பேக்லாம் வாங்கினோம், அது கூகுள் ஷீட்டில் போட்டோம். ஸ்ட்ரீம்லைட் மூலமாக நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் யூஸ் பண்ணி அனாலிசிஸ் பண்ணி ஸ்ட்ரீம்லைட்டில் காமிச்சோம். அதெல்லாம் வந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம், இதை நெக்ஸ்ட் லெவல் கொண்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி ஃபுல் ஃப்ளெஜ் பிளாட்ஃபார்மாக பண்ணலாம்னு சொல்லி டீமை வச்சு ஆர்கிடெக்சர் ஃபார்ம் பண்ணுறோம். அந்த ஆர்கிடெக்சர் உள்ள வந்ததான் ஃபுல் ஃப்ளெஜ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வித் தி பவர் ஆஃப் AI ஏஜென்ட்ஸ். AI ஏஜென்ட்ஸில் என்ன ஃப்ரேம் ஒர்க் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, லாங்செயின் ஃப்ரேம் ஒர்க் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். லாங்செயின் ஃப்ரேம் ஒர்க்கில் பர்டிகுலர்லி அங்கே பண்ணும்போது அந்த டூ பண்ணுறதுக்கான ப்ரியாரிட்டைசேஷனுக்கு நம்ம இந்த லாங்செயின் ஏஜென்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். அகைன் நொமாண்டிஃபையோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தோம்னா, ஒர்க் ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு இன்புட்ஸ் வருது அஸ் அ ஃபீட்பேக். அந்த ஃபீட்பேக்கை நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் அண்ட் ஜென்ரேட்டிவ் யூஸ் பண்ணி ரெக்கமெண்டேஷன்ஸை நாங்கள் மாற்றுறோம். மாற்றினதுக்கப்புறம் அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து AI ஏஜென்ட்டுக்கு போகுது. அந்த AI ஏஜென்ட் அதை எடுத்து அந்த இன்ஃபர்மேஷனை எது ஹை ப்ரியாரிட்டி, எது மீடியம் ப்ரையாரிட்டி, எது லோ ப்ரையாரிட்டின்னு ஆட்டோமேட்டிக்காக ப்ரையாரிட்டைஸ் பண்ணுது. பண்ணி முடிச்சுட்டு
உங்களோட ஆர்கனைசேஷன்லேயே அது யாராருக்கு அசைன் பண்ணலான்னு சொல்லி அசைனிங் பண்ணுறதுக்கான சிஸ்டமும் நாங்கள் உள்ளுக்குள்ள நாங்கள் பண்ணியிருக்கிறோம். இதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. அண்ட் இது எவ்வளோ எஃபிஷியண்டாக பண்ணுறாங்கன்னா ஆல் தீஸ் திங்ஸ் கேன் ஹேப்பன் இன் ஜஸ்ட் அண்டர் 1 minute. இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா ஃபீட்பேக் போகிறோம், அனாலிசிஸ் பண்ணுறக்கு ஒரு நிறைய நாள் எடுத்துக்குவாங்க. மல்டிபிள் லெவல்ஸ் அப்ரூவலுக்கு போகும், எங்கே போகும், எப்போ வரும்னே தெரியாது. திஸ் வாஸ் அ லாட் ஆஃப் பெயின் அண்ட் we can say this is the only tool right now exists with all these kind of features. இதில் பார்த்தோம்னா இதை செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் திங்க் பண்ணோம், ஓகே இந்த மாதிரி எம்ப்ளாயி ஆர் ஒர்க் ஃபோர்ஸ் சர்வேலாம் வந்து மோஸ்ட்லி 3 months once or 6 months ஒர்க் தான் பண்ணுவாங்க. ஸோ அந்த மீன் டைப்பில் டூல் என்ன பண்ணலாம், டூல் சும்மாவாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சப்போ தான் நாங்கள் மூவ் ட்ராக்கர் ஃபீச்சர் கொண்டுட்டு வந்தோம். அது என்ன மூவ் ட்ராக்கர் ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தோம்னா மொபைல்லேயே ஸ்மைலிஸ் மாதிரி நம்ம கொடுத்துருவோம். அந்த இதை நீங்கள் என்ன வேணால் டிப்ளாய் பண்ணிக்கலாம். உங்களோட கேஃபடேரியா டிப்ளாய் பண்ணலாம், உங்களோட ரிசப்ஷனை டிப்ளாய் பண்ணலாம், உங்களோட மீட்டிங் ரூம்ஸை டிப்ளாய் பண்ணலாம். கேபிள் ஸோ உங்களோட ஒர்க் ஃபோர்ஸ் ஆர் த ஆடியன்ஸ் தே கேன் இன்ட்ராக்ட் வித் தோஸ் ஸ்மைலிஸ் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் பை ஜஸ்ட் கிளிக்கிங் ஃப்ரம் லைக் வெரி சேட் ஆர் ஹாப்பி, நியூட்ரல், சம்திங் லைக் தட். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு அந்த அனாலிட்டிக்ஸ் கிடைக்கும், அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம், ஓகே ஏன் இஎன்பிஎஸ் டைப் ஆஃப் சர்வீஸ் யூஸ் பண்ண முடியுமா, ஜென்ரல் சர்வீஸ் எடுக்க முடியாதா? என்னென்ன ஜென்ரல் சர்வீஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நான் பேட்மிண்டன் டோர்னமெண்ட் கலெக்ட் பண்ண போகிறேன், வேறு ஏதாச்சும் டாய்லெட் சரியா இருக்கா இல்லையா, வேற என்ன பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்கா இல்லையா, அந்த மாதிரிலாம் நிறைய சர்வீஸ் ஆர்கனைசேஷன் கீப் கண்டக்டிங் இன்சைட், ரைட்? ஸோ அந்த மாதிரி ஜென்ரல் சர்வீஸ்க்கும் நாங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் ஜென்ரல் சர்வீஸாகவும் கொடுக்கலாம். இதெல்லாம் நம்ம நிறையா இப்போ எப்படி பண்ணணும்னு பார்த்தோம்னா டிசைன் திங்கிங் பிரின்சிபல் அவங்க யூஸ் பண்ணோம். We kept on getting lot of feedback from the people. ஃபீச்சர் பண்ணணும், மார்க்கெட்டில் கொடுப்போம், சர்வே எடுப்போம், அவங்கள்ட்ட ஃபீட்பேக் வாங்குவோம், அதுக்கேற்ற மாதிரி we will reiterate and then we'll go back to this and then we will redevelop or we can redesign the entire thing and again we'll deploy. But the core concept we fixed. Okay, சர்வேஸ் தான் என்னோட இதாக இருக்கும். அதில் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தப்போ தான் இந்த டிசைன் திங்கிங் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு. ஏன் டிசைன் திங்கிங் நாங்கள் எம்ப்ளாய் பண்ணோம்னா we got incubated in SNS Hub and the core principle of SNS Hub is based out of design thinking. Design thinking என்ன சொல்றாங்கன்னா உங்களுடைய ஐசிபி வாங்க, ஐசிபினா ஐடியல் கஸ்டமர் ப்ரொஃபைல், அவங்களுடைய பெயின் என்னன்னு நீங்கள் பாருங்க, அந்த பெயினுக்கு நீங்கள் என்ன கெயின் கொடுக்க முடியும் பாருங்க. அண்ட் ஆல்சோ while giving that gain ensure that your ideal customer is not enduring any additional work for doing that. ஓகே, அவங்க வந்து அடிஷ்னல் வேறு எதுவும் பண்ணக்கூடாது. அப்படிங்கும்போது எக்ஸிஸ்டிங் சிஸ்டம்லேயே அவங்களுக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் அவங்களுக்கு போகணும், அவங்களோட எக்ஸிஸ்டிங் பெயின்னா அலிவியேட் ஆகணுங்கிறதா எங்களோட கான்செப்டாக இருந்துச்சு. அப்படி பண்ணும்போது லாட் ஆஃப் ட்ராக்ஷன் கிடைச்சிச்சு. இப்போ ட்ராக்ஷன் நான் சொன்னபோது பார்த்தீங்கன்னா மூவ் ட்ராக்கர் ஃபீச்சர் மட்டுமே லான்ச் ஆன 1 monthலேயே 7,000+ என்ட்ரிஸ் கிடைச்சிருக்குது. அண்ட் so many departments within SNS Hub are using and we are seeing lot of enquiries from even from international markets also. And LinkedIn profile or social handle போய் பார்த்தீங்கன்னா you can see lot of traction there as well. More than 100% increase we are seeing in our handles all across LinkedIn, Instagram, on Twitter, like that. If you are that's been more than 100% traction we are seeing, a lot of inquiries we are getting, and we are going aggressively to the market also. So product wise we are in actually in pre-revenue stage. Okay, up to 50 clients are in advanced stages and we are about to enter into a memorandum of agreement with them so that they can start using our products, and then those things will get converted into sales also. And aggressively we are doing our business development activities as well. So further in terms of development, we are going to deploy more agents into this tool, and we are planning to reach out to many other geographies as well, not only in India, UAE market and also US market and European market target பண்ணிடுறோம். And we are in advanced talks with many of the clients also. Within 1 year, other 100 clients which will report it வரணும் அப்படிங்கிறது எங்களுடைய கோலாக இருக்குது இப்போதைக்கு. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நான் சுகத்திமணி, ஸ்கொயர் பிரிட்ஜில் ஆப்ரேஷன்ஸ் இருக்கேன். ஹாய், நான் தங்கலட்சுமி, ஸ்குவாட்ரிஜோட பிசினஸ் டெவலப்மெண்ட் எக்ஸிக்யூட்டிவ். ஸோ நாங்கள் எங்களோட நிறைய கிளையன்ஸ்க்கு ரிசோர்ஸ் சப்போர்ட்டும் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த நிறைய ரெக்ரூட்டர்ஸ் கூடயும் ஹெச்ஆர் கூடயும் நாங்கள் பேசுகிறப்போ அவங்க அடிக்கடி சொல்கிற விஷயம் என்னன்னா, இது ஃப்ரெஷர்ஸ் ஹையரிங் அப்படிங்கிறது பெரிய ஸ்ட்ரகிளாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃப்ரெஷர்ஸ் வந்து குவாலிட்டியாக கிடைக்க மாட்டேங்கிறாங்க, ஃப்ரெஷர்ஸ் ஹையரிங் ப்ராசஸ் ரொம்ப டீடியஸாக இருக்குது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியாவில் மட்டும் 1 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எவ்ரி இயர் கிராஜுவேட் ஆகிட்டு இருக்காங்க. அப்போ நமக்கு டிமாண்டும் இருக்குது, சப்ளையும் இருக்குது. ஆனால் ரெண்டும் கரெக்டாக ஒரு கரெக்டான பிளாட்ஃபார்ம் இல்லை.
ஸோ இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காக நாங்கள் ரீசெண்டாக ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருக்கோம் விச் இஸ் ஸ்கொயர் பிரிட்ஜ். ஸோ இதில் 3 டிஃப்ரெண்ட் யூசர்ஸ் இருக்காங்க: ஸ்டூடெண்ட்ஸ், பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் அண்ட் ஹெச்ஆர்ஸ் அண்ட் ரெக்ரூட்டர்ஸ் ஆஃப் த கம்பெனி. ஸோ நம்ம ப்ராடக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி we did the design thinking skill work. ஸோ அதை எப்படி பண்ணி ஃபர்ஸ்ட் எம்பத்தைஸ் பண்ணும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எம்பத்தைஸ் பண்ணும்போது அவங்க ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம்ஸ் என்னன்னா அவங்க ஓவர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கான இது கிடைக்கல. நெக்ஸ்ட் ப்ரொஃபைல் மெயில் பண்ணுறது, போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணுறது, இட் இஸ் ஆல்சோ ஸ்டெப்பிள் அவங்களுக்கு ஒரு ஸ்டெப்பிளாகவே இருக்கும். அண்ட் ஒரு டைம் நடக்குது அப்படின்னா அந்த கம்யூனிகேஷன் அவங்க கிட்ட போய் சேர்றது கொஞ்சம் லேட் ஆகுது. இதால அவங்க சம் ரைட்ஸை மிஸ் பண்ணுறாங்க, இன்டர்வியூஸ்க்கு கொஞ்சம் லேட் ஆகுது, ப்ரிப்ரேஷன் பண்ணுறதுக்கு டைம். ஸோ ஸ்கொயர் பிரிட்ஜில் நாங்கள் அவங்களுக்கு கொடுக்குற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்குற சொல்யூஷன்ஸ் என்னென்னா அவங்களுக்கு குளோபல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கான இது கிடைக்கும். அண்ட் போர்ட்ஃபோலியோ அவங்க எதுனே கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ ரெஸ்யூமும் வந்து 1 clickலயே அவங்க ஜென்ரேட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ லைக் என்ன ட்ரைவ்ஸ் நடக்குது, எப்போ இன்டர்வியூஸ் நடக்குது அப்படிங்கிற கம்யூனிகேஷன் எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போயிடும். த்ரூ மெயிலையும் போகும், வாட்ஸ்அப்லையும் போகும். ஸோ தட் அவங்க எந்த ஒரு ட்ரைவையும் மிஸ் பண்ண மாட்டாங்க. இன்டர்வியூஸ் எல்லாத்தையுமே ஆன் டைம்ல அவங்க அட்டெண்ட் பண்ணலாம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லை, பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்க்கும் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் மெயின் ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க டேட்டா பேஸ் மேனேஜ் பண்ணுறது. எக்ஸல் ஷீட்டை வச்சு ஸ்டூடெண்ட்ஸோட டேட்டா பேஸ் மேனேஜ் பண்ணி ஒரு ஹையரிங்க்கு ஒன்று போகிறது ரொம்ப பிகர் ஸ்ட்ரகிள். தட் இஸ் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் அவங்க ஃபேஸ் பண்ணுறது. ரெண்டாவது பிரச்சனை பார்த்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொண்டு வருது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவங்க கொண்டு வரணும் அப்படின்னா அவங்க ஆல்ரெடி இருக்க நெட்ஒர்க் மட்டும் கண்டிப்பாக பத்தாது. ஸோ தே ஹேவ் டு கோ ஃபார் எக்ஸ்டெண்டட் நெட்ஒர்க்கிங். ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது செகண்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். தேர்ட் பார்த்தீங்கன்னா ரியல் டைம்ல எல்லாமே ட்ராக் பண்ணி மானிட்டர் பண்ணுறது. ஏன்னா கரெக்டாக ட்ராக் பண்ணி மானிட்டர் பண்ணால் மட்டும்தான் அவங்க அந்த என்டையர் பிளேஸ்மெண்ட் சீசனை சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு போய் பிக்க முடியும். ஸோ இதுக்கான சொல்யூஷன்ஸ், இந்த 3 ப்ராப்ளம்ஸ்க்கான சொல்யூஷன் அந்த ஸ்கொயர் பிரிட்ஜில் இருக்கு. பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்க்கு டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இது எக்ஸல் ஷீட்ல இருக்க போகிறது இல்லை. கம்ப்ளீட்டாக நம்ம பிளாட்ஃபார்ம்ல அவங்க ஸ்டூடெண்ட்ஸோட போர்ட்ஃபோலியோ கிரியேட் ஆனவனே அவங்களால ஒரு டேஷ்போர்ட்லயே எல்லா ப்ராசஸுமே மாற்ற முடியும். ஸோ தட் இஸ் அ பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் அவங்களுக்கு. அவங்களோட நிறைய டைம் சேவ் ஆகும் போது அண்ட் அனாலிட்டிக்ஸ் என்ன அனாலிட்டிக்ஸ் வேணாலும் அவங்களால ஈஸியாக அதில் எடுத்துக்க முடியும். ரெண்டாவது பிரச்சனை ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கனெக்ட் பண்ணுறது. ஸோ நம்மளோட பிளாட்ஃபார்ம்லேயே ரெக்வஸ்ட் எல்லாத்தையும் இருக்கனால ஸோ இதனால கண்டிப்பாக ரெக்வஸ்ட் கொடுத்து எங்களோட ஸ்கில்டு ஸ்டூடெண்ட்ஸோட லெவல் ஆஃப் ஃபோக்கஸ் பண்ணி ப்ரொஜெக்ட் பண்ணி அவங்களால நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொண்டு வர முடியும். ஸோ திஸ் இஸ் அகெயின் தி செகண்ட் பிகஸ்ட் சொல்யூஷன் கொண்டு இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா ரியல் டைமாக ப்ராக்ரஸ் பண்ணுறது. ஸோ இந்த இன்டர்வியூ ப்ராசஸ் ஸ்கெடியூலிங் இது எல்லாமே நம்ம ஃப்ரூட்ஃபுல்லே நடக்கிறனால ஸோ இந்த ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவங்க வேற ஒரு பிளாட்ஃபார்ம் போயிட்டுலாம் வர வேண்டியது இல்லை. இதுலேயும் அவங்களுக்கு ரியல் டைமாக எல்லா அப்டேட்ஸுமே கிடைச்சிடும். எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ் ஆயிருக்காங்க, எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் எங்கே பிளேஸ் ஆகாமல் இருக்காங்க, எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஸ்கில் லேக் ஆகுது, எல்லாமே இதுலேயே பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட ப்ராசஸாக அவங்க என்ஹான்ஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இன் தட் வே திஸ் இஸ் கோயிங் டு பி பிகர் கிஃப்ட் ஃபார் ஆல் த பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸர்ஸ். ஸோ ஹெச்ஆர்ஸ்க்கு அவங்க ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம்ஸ் என்னன்னா அவங்க ஒரு இது டெவலப்பர்ஸ் ஹையர் பண்ணணும் அப்படின்னா ஒரு காலேஜ் போய் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பீப்புள் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு வந்து அந்த ஸ்கில் கேபிலிட்டி இருக்காங்க இல்லையாங்கிறது. ஸோ இதால இட் இஸ் டைம் கன்சியூமிங் அண்ட் ஆல்சோ எக்ஸ்பென்சிவ் ப்ராசஸாக இருக்கும் ஃப்ரெஷர்ஸ் ஹையர் பண்ணுறதுக்கு. ஸோ ஹெச்ஆர்ஸுக்கு ஸ்கொயர் பிரிட்ஜில் நாங்கள் என்னென்ன சொல்யூஷன்ஸ் கொடுக்குறோம்னா ஏஐ பவர்டு டேலண்ட் டிஸ்கவரி இருக்குது. பேஸ்ட் ஆன் லொக்கேஷன் ஃபில்டர் ஆப்ஷன் வச்சு அவங்க வந்து எந்த லொக்கேஷன்லேருந்து வைக்கும் அங்கேருந்து அவங்க கேண்டிடேட்ஸ் ஹையர் பண்ணிக்கலாம். அண்ட் end-to-end ஹெச்ஆர் ப்ராசஸாக அவங்க இக்கட்டூலே பண்ணிக்கலாம். லைக் ஸ்கில் அசஸ்மெண்ட், ஸ்கில் வேலிடேஷன், இன்டர்வியூ ப்ராசஸ் இது எல்லாமே வந்து ஸ்கொயர் பிரிட்ஜில் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ வந்து எக்ஸ்பென்சிவ் ப்ராசஸ் கம்மியாகும், காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ தட் ஒரு ஹையரிங் பண்ணுறதுக்கான காஸ்ட் எல்லாமே வந்து சேவ் ஆகும் த்ரூ ஸ்கொயர் பிரிட்ஜ். ஸோ ஸ்கொயர் பிரிட்ஜ் மூலயமா பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர்ஸ் வந்து கேண்டிடேட்ஸ் கிடையாது, ஸ்கில்டு கேண்டிடேட்ஸ் கிடைக்க போகிறாங்க. அவங்களோட ப்ராசஸ் ஃபுல்லாகவே ஈஸியாக ஆகிடும். ஸோ ஆல் த மேனுவல் ப்ராசஸ் நான் சொன்ன மாதிரி ஏஐ ஃபீச்சர்ஸ் மூலயமா ஈஸியாக பண்ணுறதுனால இட் வில் சேவ் அ லாட் ஆஃப் டைம் அண்ட் காஸ்ட். அண்ட் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வைடன் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்தியா லெவலில் நம்ம பொசிஷன் பண்ணிட்டு இருக்கோம். பட் we are நாடி குளோபலாக கொண்டு போகிறது தான் எங்களோட அப்ஜெக்டிவ். ஏன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ 35 lakhs ஆஃப் ஓப்பனிங்ஸ் மட்டும் தான் இந்தியாவில் இருக்குது. ஆனால் நான் சொன்ன மாதிரி 1 crore ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அப்போ இதை நம்ம மேட்ச் பண்ணோம்னா நமக்கு இங்கே இருக்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மட்டும் பார்த்தாது, எங்களுக்கு மேக்கிங் லாட் ஆஃப் குளோபல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ நெக்ஸ்ட்டு நாங்கள் குளோபலாகவும் இந்த ப்ராடக்ட் கொண்டு போக போகிறோம். ஸோ we are very sure that இந்த ப்ராடக்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு நார்மல் ரெக்ரூட்மெண்ட் பிளாட்ஃபார்மாக இருக்க போகிறது இல்லை. கண்டிப்பாக இட் இஸ் கோயிங் டு பி a game changer in the placement requirements. Thank you everyone. வணக்கம், என் பேர் டேவிஸ், ஸ்டார்ட்ஜி ஏஐயோட ப்ராடக்ட் மேனேஜர். Hi, I'm Aisha, Stancy AI's Communication Growth Executive. இந்தியா வந்து உலகத்திலேயே 3வது இடத்துல இருக்குது ஸ்டார்ட் அப் எக்கோ சிஸ்டம், ஸ்டார்ட் அப்ஸ் பண்ணுற இடத்துல. ஸோ அதனால நிறைய பேர் வந்து ஸ்டார்ட் அப்ஸ் பண்ணணும்னு ஆசை இருக்குது, நிறைய பேருக்கு ஐடியா இருக்குது, நிறைய பேருக்கு என்டர்பிரினர் ஆகணும், நானே ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும்னு ஆசை இருக்குது.
ஆனால் அதை எப்படி கொண்டு போகிறதுன்னு சொல்லி அவங்க நிறைய டவுட் இருக்கும். நிறைய பேர் அந்த பாதி வழியிலே விட்டுறாங்க. ஸோ ஸ்டார்ட்ஸி ஏஐ இந்த மாதிரி என்டர்பிரினர்ஷிப் பண்ணுறவங்க, ஐடியாவை ப்ராடக்டாக பண்ணுறவங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ ஸ்டார்ட்ஸி ஏஐல வந்து மேஜர் ப்ராப்ளம்ஸ் 4 ஃபவுண்டர்ஸ் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ண போகுது. ஒன்று வந்து ஃபவுண்டர் கண்டிப்பாக வேணும். அந்த ஃபவுண்டர் ஸ்டார்ட்ஸி ஏஐவை இருக்க போகுது. இன்னொன்று வந்துட்டு நிறைய பிரெயின் ஸ்டார்மிங் பண்ணுவாங்க. பிரெயின் ஸ்டார்மிங் பண்ணுற டேட்டாவை வந்துட்டு சேவ் பண்ணி ரிட்ராக்ட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அதனால அவங்க லாஸ்ட் ஆகும். அது வந்து ஸ்டார்ட்ஸி ஏஐ பண்ணும். அதே மாதிரி ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணணும்னா நிறைய ப்ராசஸ் இருக்குது, ப்ரொசீஜர்ஸ் இருக்குது, ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்குது, டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. இந்த எல்லாமே வந்து ஸ்டார்ட்ஸி ஏஐக்குள்ளே இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்டார்ட்ஸி ஏஐக்குள்ளே ஃபஸ்ட்டு இனிஷியலாக நீங்கள் ஒரு சில கொஸ்டின்ஸு லாகின் பண்ணி நீங்கள் சைன் அப் பண்ணிட்டாரு, அடுத்தடுத்து என்ன பண்ணணும்னு உங்களுக்கு சொல்லித்தரும். ஸோ இந்த ப்ராப்ளம்ஸு இந்த மாதிரி ஸ்டார்ட்ஸி வந்து ஏஐ வந்து சொல்யூஷன்ஸாக கொடுக்குது. அது மட்டும் இல்லை, ரேபிட் ப்ரோட்டோடைப்பிங் சொல்லுவாங்க. ரேபிட் ப்ரோட்டோடைப்பிங்னா ஒரு ஐடியா வந்து மக்கள் தொட்டு பார்க்குறதோ இல்லை கண்ணால் பார்க்குற மாதிரி ஒரு ப்ராடக்டாக மாற்றுறது ரேபிட் ப்ரோட்டோடைப்பிங். அந்த ரேபிட் ப்ரோட்டோடைப்பிங் ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். இன்னொன்று வந்து பிச் டெக்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு இன்வெஸ்டர் ஒருத்தர் காசு கொடுக்க போகிறாருன்னா அவர் பார்க்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் அதையும் வந்து ஸ்டார்ட்ஸி ஏஐ உங்களுக்கு பண்ணிக்கும். ஸோ ஏஐன்னு சொன்னாலே எனக்கு சாட் ஜிபிடியோட ஞாபகம் தான் வருது. ஆல்ரெடி சாட் ஜிபிடி மாதிரி ஒரு டூல்ஸ் மார்க்கெட்டில் எக்ஸிஸ்டிங் தான் இருக்கிறப்போ ஸ்டார்ட்ஸி ஏஐயோட நீட் என்ன? தேங்க்யூ ஐஷா, அது நல்ல கேள்வி. எல்லாருக்குமே சாட் ஜிபிடி தெரியும், எல்லாருமே ஏஐ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஸ்டார்ட்ஸி ஏஐ எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்க போது, எப்படி ஹெல்ப் பண்ண போகுது? நீங்கள் நிறைய கேள்வி கேட்டுகிட்டே இருப்பீங்க ஏஐ கிட்ட, சாட் ஜிபிடி கிட்ட. ஆனால் ஒரு நிலைமைக்கு அப்புறம் உங்களால் என்ன கேள்வி கேட்குறதுன்னு சொல்லி உங்களுக்கு மறந்துடும். இன்னொன்று, சாட் ஜிபிடியும் ஹாலசினேஷன் சொல்கிறது டிஃப்ரெண்ட் இன்புட்ஸை பொறுத்து ஆரம்பிக்குவேன். ஏன்னா அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர்ட் அப்ரோச்சை உங்களால் கேள்வி மூலிமா கேட்க முடியாது. அதுதான் ஸ்டார்ட்ஸி பண்ண போகுது. ஸோ ஸ்டார்ட்ஸி என்ன பண்ண போகுதுன்னா டிஃபைன் டெம்ப்ளேட்ஸ், டிஃபைன் ஃப்ரேம் ஒர்க்ஸ், டிஃபைன் அனாலிசிஸ், இது 3 யூஸ் பண்ணி பண்ண போகுது. ஸோ நார்மலாக ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணோன்னா எம்பத்தின்னு சொல்லுவாங்க. எம்பத்தின்னா மக்களுக்கு என்ன வேணும் அது புரியுது ஃபர்ஸ்ட். 2வது டிஃபைன் பண்ணணும். உங்களோட ப்ராப்ளம் என்னன்னு நீங்கள் டிஃபைன் பண்ண தெரிஞ்சுக்கணும். அதுவும் ஸ்டார்ட்ஸி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். 3வது வந்து எப்படி பிளான் பண்ணலாம், இந்த ப்ராப்ளமை எந்த அப்ரோச்சில் கொண்டு போனால் இது ப்ராடக்டாக மாற்றலாம், இல்லை கஸ்டமர்ஸ்க்கு சொல்யூஷனாக கொண்டு வரலாம். அதுக்கப்புறம் ப்ரோட்டோடைப்ன்றது நான் முதலே சொன்ன மாதிரி ஒரு மாடல் ஆஃப் தி பிகர் ப்ராடக்ட், அது பண்ணும். அதுக்கப்புறம் வேலிடேஷன் வந்து ஆக்சுவல் யூசர்ஸ், ஆக்சுவல் பையர்ஸ், இல்லை அந்த ப்ராடக்ட் டொமைனில் இருக்கிற பெரிய பெரிய ஜாம்பவான்கிட்ட போய் கேட்கலாம், இது நல்லா இருக்குங்களா, இது என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி. வேலிடேஷன், இது 5 காரியத்தையும் ஸ்டார்ட்ஸி ஏஐ உங்களுக்கு கரெக்டாக லீட் பண்ணி உங்களுக்கு பண்ண வைக்கும் த்ரூ ஏஐ சப்போர்ட். In the sense, like wherever you want help, AI is going to continuously help you through the process. ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர்ஸ்க்கு மேஜரான சேலஞ்சஸ் என்னன்னு நீங்கள் எதிர்பார்ப்பீங்க? ஸோ ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர்ஸ் வந்துட்டு நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. ஸோ மேஜர் சேலஞ்சஸ் வந்துட்டு நான் முதலே சொன்ன மாதிரி அவங்களுக்கு ஒரு இடத்துல வந்து ஸ்டக் ஆகிடுவாங்க. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும்? இன்னொரு வந்துட்டு நான் போகிற பாதை சரியாக தான் இருக்குதா, நான் எடுக்கிற ஒரு டிசிஷன்ஸும் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு சொல்லி அவங்க டவுட்ஸ் வரும். அந்த டவுட்டை கிளாரிஃபை பண்ணுறது தான் ஸ்டார்ட்ஸி ஏஐ. ஏன்னா நாங்கள் டிசைன் திங்கிங் ப்ராசஸையும் அதாவது மோஸ்ட் மார்க்கெட் யூஸ்டு ஃப்ரேம் ஒர்க்கும் அனாலிசிஸும் உள்ள வச்சிருக்கிறோம். ஸோ அதனால் உங்களுக்கு ஒரு ஸ்டேஜ்லேயும், அதாவது ஒரு எம்பத்தி ஃபேஸாக இருக்கட்டும், டிஃபைன் ஃபேஸாக இருக்கட்டும், இல்லை பிளான் ஃபேஸாக இருக்கட்டும், உங்களுக்கு ஸ்டார்ட்ஸி ஏஐ ஃபேஸ்ட் மேனரில் உங்களை கூட கொண்டு போயிட்டே இருக்கும். உங்களுக்கு டவுட் வர்றது இடத்துலலாம் மார்க்கெட் வேலிடேஷன்ஸ் ஏஐ மூலிமா உங்களுக்கு பண்ணுறதுனால உங்களுக்கு டவுட் எல்லாம் வராது, கிளாரிஃபை ஆகும். ஸோ இது நான் பண்ணுறது கரெக்டாக தான் இருக்குது, உலகத்தில் இருக்க எல்லாருமே இந்த மாதிரி தான் யோசிக்கிறா, இதுதான் வந்து இருக்குதுன்னு சொல்கிறதுனால உங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு உங்களுக்கு கொண்டு போக முடியும். ஃபீச்சர்ஸ் எல்லாம் லிஸ்ட் பண்ணி வச்சதுக்கப்புறம் எதை ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டின்ட்டு லிஸ்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். உங்கள் ஒப்பீனியனில் இதை எப்படி சொல்வீங்க? ஸோ ஸ்டார்ட்ஸி ஏஐல வந்து ஃபீச்சர் ப்ரையாரிட்டைசேஷன் சொல்லுவாங்க. அதாவது எப்பவுமே ஒரு ப்ராடக்ட் பண்ணும்போது மினிமம் வயபிள் ப்ராடக்ட் ஒரு சின்ன லெவலில் ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணுவாங்க. ப்ரோட்டோடைப் அப்புறம் இருக்கிறது வந்து மினிமம் வயபிள் ப்ராடக்ட், அதுக்கப்புறம் மினிமம் பிஸ்னஸ் இன்க்ரிமெண்ட், அடுத்த ரிலீஸ்க்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொண்டு போகலாம். ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அது தேவைப்படும், டெவலப்மெண்ட் தேவைப்படும், கஸ்டமர்ஸும் வாங்க ஆரம்பிக்கணும். ஸோ பெருசாக ஒரு ப்ராடக்டை முதலே லான்ச் பண்ணிவிட்டு மார்க்கெட்டில் அக்செப்ட் ஆகணும்னா எல்லாமே லாஸ். அதனால் சின்ன லீன் ப்ராசஸஸ் சொல்லுவாங்க, அது மாதிரி கொண்டு போகிறோம். ஸோ அதுக்கு எப்படி ஸ்டார்ட்ஸி ஏஐ ஹெல்ப் பண்ணுதுன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு காம்படிட்டர்ஸ் கிட்ட என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி சொல்லும். உங்களுக்கு என்ன ஃபீச்சர்ஸ் செட் ஆகும் உங்கள் ஐடியா படி நீங்கள் எதையும் கொண்டு போகலான்னு சொல்லி உங்களுக்கு அந்த சஜஷன்ஸ் கொடுக்கும். ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணிவிட்டு 3 டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் ஃபீச்சர்ஸ் கொடுப்போம்.
ஒன்று வந்து கோர் ஃபீச்சர்ஸ்னால் என்னென்னா இது இருந்தால் தான் இந்த ப்ராடக்ட் நல்லா வேலை செய்யும் அப்படின்னு ஒரு கோர் ஃபீச்சர்ஸ். அப்புறம் வேல்யூ ஆட் ஃபீச்சர்ஸ்னால் கஸ்டமரு இது இருந்துச்சுன்னா ரொம்ப அவங்களுக்கு இந்த ப்ராடக்டை வாங்க ஆரம்பிப்பான் அப்படின்னு சொல்லி வேல்யூ ஆட். இன்னொரு வந்து இந்த மணி ஜென்ரேட்டர், இந்த ஃபீச்சர் வந்து நிறைய காசு உங்களுக்கு கொண்டு வர சொல்லி மணி ஆடட் ஃபீச்சர்ஸ் சொல்லி இந்த 3 ஃபீச்சர்ஸையும் ஒரு லெவல்லையும் உங்களுக்கு கம்பைன் பண்ணி கொடுக்கறது தான் இது ஸ்டார்ட்ஜியோட ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு ஃபீச்சர். ஓகே, அது மட்டும் இல்லை, ஸ்டார்ட்ஜி ஏல வந்து கஸ்டமர் ஃபீச்சர் ஃபிட் ஒரு ஆப்ஷன் இருக்கு. கஸ்டமர் ஃபீச்சர் ஃபிட் என்னன்னா, நீங்கள் வந்துட்டு ஒரு ப்ராடக்ட் பண்ணுறீங்க, அது யாருக்கு சூட்டபுளாக இருக்கும், சின்ன பர்சனுக்கு சூட்டபுளாக இருக்குமா, இல்லை மிடில் ஏஜ் பீப்புள் சூட்டபுளாக இருக்குமா, இல்லை ப்ரொஃபஷனல்ஸ்க்கு வேணுமா, இல்லை ஹவுஸ் ஹோல்ட் பீப்புளுக்கு வேணுமான்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். பட் அது கரெக்டாக அவங்களுக்கு ஃபிட் ஆகுதா, அவங்க இதுதான் கேட்குறாங்களான்னு சொல்லி உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதனால சர்வே ஒன்று கிரியேட் பண்ணும். அந்த சர்வேல என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குன்னா, இந்த மாதிரி ஃபீச்சர் இருக்கு, இப்படி லுக் அண்ட் ஃபீல் இருக்கும், உங்களுக்கு பிடிக்குதா, பிடிச்சதுன்னா ஏன் பிடிச்சது, பிடிக்கலன்னா ஏன் பிடிக்கலன்னு சொல்லி ஒரு சர்வே எடுப்போம். அந்த சர்வேல வர ரிசல்ட்ஸை, டாப் ரேட்டட் ரிசல்ட்ஸை தான் வந்து நாங்கள் ஃபீச்சர்ஸ் லிஸ்ட்டாக ப்ராடக்ட்குள்ளே கொண்டு வர போகிறோம். எது பிடிக்கலன்னு கஸ்டமர் சொல்கிறானோ அதை நாங்கள் டெவலப் பண்ண போகிறதில்ல. ஸோ அதனால உங்களால் என்ன டிசைட் பண்ண முடியும்னா, நீங்கள் ப்ராடக்ட்டை பண்ணுறதுக்கு முன்னாடியே கஸ்டமர் என்ன பிடிக்குது, கஸ்டமர் என்ன பிடிக்குதுன்னு சொல்லி உங்களால் டிசைட் பண்ண முடியும் வித் லெஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் லெஸ் நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் ஸ்பெண்ட் இன் கிரியேட்டிங் த ப்ராடக்ட். ஸோ அதுதான் ஃபீச்சர் ப்ரையாரிட்டைசேஷன். ரொம்ப முக்கியமாக வந்து மாஸ்கோன்னு ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்குது, மாஸ்கோன்னு ஒரு அனாலிசிஸ் இருக்குது. அது எப்படின்னா மோஸ்ட் நீடட், மோஸ்ட் வாண்டட், லெஸ் வாண்டட் சொல்லி ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்குது. அது எல்லாத்தையும் யூஸ் பண்ணிவிட்டு நாங்கள் அந்த ஃபீச்சர் லிஸ்ட்டை உங்களுக்கு ப்ரையாரிட்டைஸ் பண்ணி கொடுப்போம். ஸ்வாட் அனாலிசிஸ் பற்றி உங்கள் தாட்ஸ் என்ன? இது ஸ்டார்ட்ஜிஐல எப்படி யூஸ் ஆகுது? ஸ்வாட் அனாலிசிஸ் சொல்கிறது ஸ்ட்ரெங்க்ஸ், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் த்ரெட்ஸ். ஸோ ஸ்ட்ரெங்க்னா உங்கள் ப்ராடக்ட்டில் என்னென்ன ஸ்ட்ரென்த் இருக்குது, உங்கள் ப்ராடக்ட்டில் என்னென்ன த்ரெட்ஸ் இருக்குது, என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். யூஸ்வலாக நார்மலாக வந்துட்டு உங்களால் கண்டுபிடிக்க முடியும், நீங்கள் ஏஐயில் போட்டாலும் இந்த ஆன்சர்ஸ் உங்களுக்கு வரும். பட் இதில் ஏன் வந்து ஸ்ட்ராட்டஜி ஏஐ ஸ்பெஷல்னா, நீங்கள் முன்னாடி கொடுத்த எல்லா இன்ஃபர்மேஷனும் அது இல்லாத கஸ்டமர் சொன்ன இன்புட்ஸையும் சேர்ந்து தான் இந்த ஸ்வாட் அனாலிசிஸ் பண்ண போகுது. இதுலேயும் அடுத்த லெவல் கொண்டு போகிறது வந்து பெஸ்டல்னா பொலிட்டிக்கல், எக்கனாமிக், லீகல். ஸோ நீங்கள் அந்த ஆங்கிள்லாம் நீங்கள் திங்க் பண்ண மாட்டீங்க. யூஸ்வலாக என் ப்ராடக்ட்டை டெவலப் பண்ணணும், இதை கொண்டு போகணும், வியாபாரம் பண்ணணும் தான் நினைப்பீங்க. பட் பொலிட்டிக்கலி ஏதாவது சேலஞ்சஸ் வருமா, லீகல் சேலஞ்சஸ் வருமா, எக்கனாமிக் சேலஞ்சஸ் வருமா, நீங்கள் யோசிக்க மாட்டீங்க. ஆனால் ஸ்ட்ராட்டஜி உங்களுக்காக அதை யோசிக்கும். ஸோ அதனால அந்த த்ரெட்ஸை வந்து முதலே சொல்லிடும். ஸோ அது நீங்கள் மெட்டிகேட் பண்ணிங்கன்னா, அதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களால் ப்ராடக்ட்டை ஈஸியாக மார்க்கெட்டுக்கு கொண்டு போக முடியும். நீங்கள் வந்து லான்ச் பண்ண ப்ராடக்ட் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்வாட் அனாலிசிஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட் இன் டெவலப்பிங் அ ப்ராடக்ட். So where can I find this website? So Startzy AI வந்து இட்ஸ் a web-based product. So startzyai.com அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் சைன் அப் பண்ணிங்கன்னா you can start using. It will be asking basic questions. சும்மா ஒரு நார்மல் உங்கள் பேர் என்ன, உங்கள் ஃபவுண்டர் நேம் என்ன, உங்கள் ஐடியா என்ன, எந்த இண்டஸ்ட்ரியில் நீங்கள் இது ப்ராடக்ட்டை டெவலப் பண்ண விரும்புகிறீங்க, எந்த டெக்னாலஜி யூஸ் பண்ண போகிறீங்கன்னு சொல்லி பேசிக் கொஸ்டின்ஸை கேட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன ப்ராடக்ட் நீங்கள் சால்வ் பண்ண போகிறீங்க கேள்வி, லைக் ஃபியூ கொஸ்டின்ஸ், மேக்ஸிமம் ஒரு 7 கொஸ்டின்ஸ் மேலே உங்களுக்கு கேட்காது. அது மூலியமாக உங்களால் வந்துட்டு இந்த ப்ராடக்ட் உள்ள வர முடியும். இட்ஸ் அ ஃப்ரீ ட்ரையல், 14 days ஃப்ரீ ட்ரையல். யார் வேணாலும் சைன் அப் பண்ணலாம், யார் வேணால் யூஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் வரும்போது என்ன அவுட்புட் கிடைக்கும் நீங்கள் கேட்டால் உங்களுக்கு நிறைய நான் முதல்ல சொன்ன எல்லா அவுட்புட்டுமே கிடைக்கும். யூனிக் செல்லிங் ப்ரொபோசிஷன், அதாவது உங்கள் ப்ராடக்ட்டுக்கு இதுதான் யூனிக்னு சொல்லி அதே டிஃபைன் பண்ணி கொடுக்கும். ஸ்வாட் அனாலிசிஸ் நான் முதலே சொன்னேன். பிஸ்னஸ் மாடல் கேன்வஸ், இது வந்துட்டு ஒரு ப்ராடக்டில் எப்படி வந்து 9 கட்டம் நம்மளுக்கு இருக்கோ அந்த மாதிரி 9 டிஃப்ரெண்ட் phases in a BMC will be given here. அது மட்டும் இல்லை, பிச் டெக் கொடுக்கும். ரேபிட் ப்ரோட்டோடைப்பிங்க்கு தேவையான எல்லா இன்புட்ஸும் ஃபீச்சர் லிஸ்ட்டில் கொடுத்துரும். ஸோ அதனால் நீங்கள் உள்ளே வந்து சைன் அப் பண்ணி ஃபியூ கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணி ஒரு 10-20 கிளிக்ஸ் பண்ணாலே you will be able to understand, you will be able to run through the whole process within 24 hours or less than that. You can get some results and get the output of what kind of a product you're planning to make. So உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும். Thank you. Thank you.